ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். நம்ம வீட்டில் செய்கிற பாயசம் டேஸ்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையோ அந்த டேஸ்ட்லையும் இல்லைன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எம்டிஆர் மிக்ஸ் நமக்கு கை கொடுக்கும். இந்த எம்டிஆர் மிக்ஸை நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இது எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்கில் செய்யலாம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்குள்ளே வரும். இதிலே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நார்மலாக நம்ம பால் காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த ஃபுல் ஃபேட் மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து ஸ்கிம்டு மில்க் எடுத்திங்கன்னா அதில் இருக்க டேஸ்ட் கம்மியாகிடும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து நார்மலாக பால் காய வைக்கிற மாதிரி காய வச்சுக்கலாம். இப்போது அந்த பால் பொங்கி வர ஸ்டேஜ் அப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க எம்டிஆர் வெர்மிசெல்லி பாயசம் மிக்ஸை வந்து அந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் மிக்ஸ்லேயே வெர்மிசெல்லி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயே சுகரும் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எலைச்சி பவுடர் எல்லாமே ரெடிமேடாக இருக்குங்க. அப்படியே வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும். பட் இதை வந்து நான் என்னோடய டச்சில் வந்து மாற்றி செய்ய போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நல்லா அந்த கிறிஸ்பியாக ஜவ்வரிசிலாம் போட்டால் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இந்த பால்லே வந்து பார்த்திங்கன்னா இதை மொத்தத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம தனியாக வேக வச்சு சேர்க்க போகிறதில்ல. இப்போது நான் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து போதுமான சுகர் இருக்குது. பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மிக்சரில் போதுமான சுகர், போதுமான மிக்ஸ் எல்லாமே டேஸ்ட்லேருந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி குவான்டிட்டியும் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. வாவ், சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த டைமுக்கு நான் ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இது வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது பாயசம் நார்மலாக நம்ம வெர்மிசெல்லியோடு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசி குடிக்கும்போது என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து அதை வந்து ஜெல்லின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாள். அவளுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசியை வந்து வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாலை சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நான் நெய்யில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துருக்கேன். அது நெய்யோடு சேர்த்து அப்படியே ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பாயாசம் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் எம்டிஆர் வெர்மிசெல்லி பாயாசம் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ்.